Hi viewers, welcome to Super Kitchen. நம்ம இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு எல்லாராலையும் ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய அளவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தர்பூசணி அல்வா ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனில் ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய பழங்களில் இதுவும் ஒன்று. வாங்க இந்த பழத்தை வச்சு எப்படி சுவையான ஹல்வா செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக மீடியம் சைஸ் அளவுடைய தர்பூசணி பழத்தை வாங்கி இந்த மாதிரி ரெட் போர்ஷனை மட்டும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இதுல உள்ள விதைகளை மட்டும் நீக்கி 3 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த ஹல்வாவோட தித்திப்பு சுவைக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய சைஸ்ல உள்ள மிக்ஸி ஜார் கப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தர்பூசணி பழ துண்டுகளை உள்ள சேர்த்துருங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் அளவுடைய சர்க்கரை, 2 முழு ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, இது கிராம் கணக்கில் 100 கிராம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா தண்ணீர் சேர்க்க தேவையில்லைங்க, ஏன்னா தர்பூசணி பழத்திலேயே அதிக நீர் சத்து இருக்கும். இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு நீங்க எந்த பாத்திரத்துல ஹல்வா செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல ஒரு வடிகட்டியை வச்சுட்டு அரைச்ச இந்த விழுது முழுசையும் அந்த வடிகட்டியில சேர்த்துட்டு இதை இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போறோம். நமக்கு தேவையான கிளியரான ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது மேல உள்ள இந்த தேவையில்லாத சக்கையை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்தா மட்டும் தான் ஹல்வா நல்லா நமக்கு சாஃப்டா கிடைக்கும். இப்ப பாருங்க, இதை நான் அடுப்புல வச்சு செய்யல, கிச்சன் கவுண்டர் டாப் மேல வச்சுதான் செய்யறேன். இப்ப இது கூட தித்திப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்த இந்த கலவை அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இந்த ஹல்வாவுக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்கணும் பாத்திரலாம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸோட அளவுக்கு 75 கிராம் நெய் போதுமானதாவே இருக்கும். அதாவது 100 கிராம் அளவு நெய்க்கு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்துட்டு நீங்க செய்யக்கூடிய ஹல்வாவை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா எந்த பாத்திரத்துல சேர்ப்பீங்களோ அந்த பாத்திரத்துல இந்த நெய்யை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனா பிரஷ் பண்ணி விட்டுருங்க. நான் இது போல கண்ணாடி பாத்திரத்துல சேர்க்க போறேன். நீங்க இது போல சேர்க்க விருப்பப்படலைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் அப்படி இல்லாட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்துல கூட நெய்யை அப்ளை பண்ணிட்டு அதுக்கும் மேல பொடிச்ச முந்திரி அப்படி இல்லாட்டா பாதாம இது மாதிரி தூவி விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருந்த கலவையை அப்படியே எடுத்து அடுப்புல வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப கண்டினியூஸா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பு தீய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஹல்வா டக்குன்னு இது போல கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்ல இருந்து பாதி அளவு நெய்யை மட்டும் இதுல சேர்த்துட்டு பாக்கி மீதமா இருக்கிற நெய்யை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்ப மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாம மிதமான தீயில இதை கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த நெய்யை இந்த ஹல்வா அப்படியே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி முடிச்சிடும். தோ இந்த மாதிரி. அடுத்ததா பாக்கி மீதமா ஒரு பாதி அளவு நெய் வச்சிருந்தோம்ல, அதை இந்த சமயத்துல இது கூட சேர்த்துட்டு கூடவே பொடிச்ச பாதாம் முந்திரி இதை நான் வறுத்துட்டு சேர்க்கல, வறுக்காம பச்சையா தான் சேர்த்துட்டு மறுபடியும் நிதானமான தீயில ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு ஒரு சூப்பரான டெக்ஸ்சர், அதாவது பேன்ல ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு பார்க்கறதுக்கு நல்ல கிளாஸியான அப்பீரியன்ஸ்ல நல்ல பளபளன்னு இருக்கும். அப்படியே ரொம்ப ஜெல்லி போல அப்படியே கரண்டியில ஒட்டாம அப்படியே ஓட ஆரம்பிச்சிரும். இதுதான் பெர்ஃபெக்டான பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு இந்த ஹல்வாவை கிண்டணும். பாருங்க, இந்த அளவுக்கு தளதளன்னு இருக்கணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவை ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சூடான ஹல்வாவை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மேல நல்லா சமன்படுத்தி விட்டுருங்க. இந்த சமயத்துல ஹல்வா நல்ல சூடா இருக்கும். இது கம்ப்ளீட்டா முழுமையா ஆறட்டும். இது கம்ப்ளீட்டா முழுமையா ஆறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்ப பாருங்க, 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹல்வாவோட சூடெல்லாம் குறைஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்ல டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஒட்டாம வந்து ஹல்வா வெளியில விழுதுன்னு. இதை இப்ப நம்ம இனிமே விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போது கத்தி ரொம்ப 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 சாஃப்டாவே உள்ள இறங்கும். ஏன்னா ஹல்வா அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். சாஃப்டா மட்டும் கிடையாது, இந்த ஹல்வா சாப்பிட்றதுக்கு வாட்டர்மெலன் ஃபிளேவரோட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த ஹல்வாவை நீங்க வெளியிலே வச்சு 1 வாரம் வரைக்கும் சாப்பிடலாம், கிட்டே போகாது. இதோட டெக்ஸ்சருமே அப்படியே இருக்கும். நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி சாஃப்ட்னஸோடயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.